ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 23/4/2025 50/50 FF137க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக தான் கொடுக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேருக்குமே கெஸ் பண்ணி கொடுக்கணும் நண்பா. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது, ஃபார்மேட் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஒரு தடவை நம்மளுக்கு தோல்வி கிடைச்சாலும் மறு தடவை நம்மளுக்கு வின்னிங் கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபட மாட்டேங்குது, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் தாங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. சீபோர்டுக்கு எனக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். இன்றைக்கி நம்ம புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை வந்து ஏபிசி போல் வந்து 460, ஃபுல் ப்ரைஸில் வந்து 579460. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 122, அதுக்கு முந்தின ட்ரா 230 சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன் டு புதன்கிழமை ரிசல்ட் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நண்பா. ஏன் புதன் டு புதன்னா நம்மளுக்கு ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது நண்பா. கேரளா லாட்ரினா கேரளா லாட்ரி தான் எல்லாமே அப்படி கிடையாது, எல்லாமே கேரளா லாட்ரி தான். ஆனால் வந்து கம்பெனிகள் தான் மாறி மாறி வரும். இன்றைக்கி புதன்கிழமை 50/50ங்கிற பேரில் வருது, நேற்றுக்கு செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்திங்கிற பேரில் வரும். இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேரில் வரதுனால அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ்ஸிங் எட்ட முடியும். இந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்திங்கன்னா சி போர்டை வந்து நம்ம ஏபி போர்டோட ப்ளஸ் பண்ணும்போதோ அல்லது மைனஸ் பண்ணும்போதோ நம்மளுக்கான டச் நம்பர் கிடைக்கிது நண்பா. அதோட நம்மளுக்கு போர்டும் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்தலாம். இங்கே நான் வந்து இந்த 9 to 0 கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது 0. ஸோ இந்த 0வோட நம்ம வந்து 9 2 வந்து மைனஸ் பண்ண போகிறோம். அதாவது -0 and 0. இப்போ நம்ம வந்து 0வோட கூட்டினாலோ கழிச்சாலோ அதே நம்பர் தான் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து 9ஓட 0 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 தான் வரும். இங்கே 2 மைனஸ் பண்ணால் 2 தான் வரும். அப்போ 9 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ஆக்கான சி போர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு 9 அல்லது 2. இப்போ இந்த 9 to 0க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 230. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு இல்லை, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா நம்மளுக்கு ஏ போர்டு நண்பா. சி போர்டில் நம்மளுடைய அந்த எக்ஸ் அப்படியே நிற்கிது. இப்போ அடுத்த ட்ரா பார்ப்போம் 230. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 471. ஆனால் நம்மளுக்கு ஏபிசி போர்டே போதும், மறுபடியும் இங்கே 0 தான் கிடச்சிருக்கு. ஸோ -0 and 0. ஸோ போன ட்ரா மாதிரியே நம்ம 0ட எதை கூட்டினாலும் கழிச்சாலும் அதே தான் காட்டும். அப்போ இங்கே 2 இங்கே 3. இதுதான் நம்மளுக்கு இந்த 9 to 0க்கு அப்புறம் கிடச்ச 230க்கு அப்புறம் கிடச்ச சி போர்ட் அல்லது ஆல். 2 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 230க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 122. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 22. சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு பிசி. இப்போ 2 ட்ரா பார்த்தாச்சு. 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு டச் இருக்குது. அதோட இந்த ட்ராவில் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே நம்மளுடைய போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 122க்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. ஃபார்மேட் படி தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ 122 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 237. ஆனால் நம்மளுக்கு இந்த 2வே போதும். இதோட நம்ம இந்த ட்ரா -2 and 2. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1, 2ல் 2 போயிடுச்சுன்னா 0. 1 அல்லது 0 நம்மளுக்கு இந்த 122க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 0. இப்போ இந்த 122க்கு அப்புறம் அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 460. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 3 எக்ஸாம்பிளையும் பார்த்துட்டோம் நண்பா. ஸோ சி போர்டு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நம்மளுக்கு பெய்ஸோடு இருக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கக்கூடிய கடைசி கடத்தில் இருக்கும். ஏன்னா இந்த 460 தான் நம்மளுடைய போன வாரம் புதன்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனத்தை இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 579. ஆனால் நம்மளுக்கு இங்கே 0வே போதும். இதோட நம்ம -0 and 0. ஸோ 3 தடவை நம்மளுக்கு 0 தான் உள்ளக்க நண்டு வெளியேறிச்சு. அதுக்கப்புறம் 0 உள்ளக்க வந்துச்சு. ஸோ மறுபடியும் ரிட்டன் வந்த மாதிரி நம்மளுக்கு 0 வச்சு மைனஸ் பண்ண சொல்லுது. ஸோ மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 4 6 கிடைக்கும். இதுதான் இந்த ட்ராவுக்கான சி போர்ட் நம்பர் நண்பா. இது ஃபார்மேட் படி எடுத்துருக்கோம், தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட் எடுத்து நம்மளுடைய எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். இப்போது கீழே இறக்கிடலாம் சி போர்ட் அல்லது ஆல் போர்ட்.
4 அல்லது 6. 4 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சிபோர்ட் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டில் சொன்னதான் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 4 அல்லது 6ன்னு கிடச்சிருக்கு. இந்த ட்ராவில் நம்மளுக்கு லக் இருந்தால் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. 4 6 6 4 4 4 6. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்ருக்கோம். கட்டாயம் கிடையாது, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இன்றைக்கி புதன்கிழமை 23/4/2025 50-50 FF 137க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு பார்க்குறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.